மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய செய்திகளுடன். வெனிசுலா அமெரிக்க மோதல், உலக சந்தையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள், பேருந்து மற்றும் பாடசாலை வாகன கட்டணங்கள் உயருமா, குடும்ப தகராறில் வீட்டிற்கு தீ வைப்பு, தீயில் கருகி தந்தையும் மகளும் பலி, 4 படுகாயம். விடுதலை புலிகளின் மருத்துவ முகாம், வாகரையில் வெடிபொருட்கள் கண்டுபிடிப்பு, மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு, கடற்கரையில் இருந்த நிலையில் கரையொதுங்கிய டால்பின், வெளியான தகவல், மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தவுள்ள தாளமுகம், வடக்கு கிழக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள். வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து உலக சந்தையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக உள்நாட்டு எரிபொருள் விலைகளிலும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய ரீதியில் நிலவும் இந்த பதற்ற நிலைமையால் உள்நாட்டு எரிபொருள் விலையில் ஏற்படக்கூடிய துல்லியமான தாக்கத்தை அரசாங்கத்தினால் தற்போதைய நிலையில் கணிக்க முடியாதுள்ளது. சில குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையில் ஏற்கனவே ஏற்ற இறக்கங்கள் காணப்படுவதை அரசாங்கம் கவனித்து வருகின்றது. உலக சந்தை நிலவரங்களுக்கேற்ப நிதி அமைச்சு மற்றும் ஏனைய துறைசார் அமைச்சுக்கள் கலந்துரையாடி தகுந்த தீர்மானங்களை எடுக்கும். எரிபொருள் விலை திருத்தம் குறித்த இறுதி முடிவுகள் நிலைமைகளை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்கள் மற்றும் பாடசாலை மாணவர் போக்குவரத்து சிற்றுறுதி கட்டணங்களை உயர்த்துவதில்லை என போக்குவரத்து சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருள் விலை திருத்தத்தை மேற்கொண்டுள்ளது. இதன்படி லங்கா ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 2 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 279 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மண்ணெண்ணெய் விலை 2 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 182 ரூபாவாகவும், ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் ஒன்றின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 340 ரூபாவாகவும், சூப்பர் டீசல் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 323 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதிகம் பயன்படுத்தப்படும் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் விலையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து கருத்து தெரிவித்த இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன, தற்போதைய விலை அதிகரிப்பானது பேருந்து கட்டணங்களை உயர்த்தும் அளவுக்கு பாரிய தாக்கம் செலுத்தவில்லை என்பதால் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல அகில இலங்கை மாகாணங்களுக்கு இடையிலான பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் ருவன் பிரசாத் கருத்து தெரிவிக்கையில், மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பாடசாலை சிற்றுறுதி கட்டணங்களை உயர்த்துவதில்லை என முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் கலன் பிந்துனுமெல்ல படிக்கால கடும பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தந்தை ஒருவர் தனது வீட்டிற்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் தந்தையும் மகளும் தீயில் கருகி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 43 வயதுடைய தந்தையும் 13 வயதுடைய மகளும் உயிரிழந்துள்ளனர். தீ விபத்தில் சிக்கிய 36 வயதுடைய மனைவி, 15 வயதுடைய மகள், 20 வயதுடைய மகன் மற்றும் 66 வயதுடைய பாட்டி ஆகியோர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தந்தை வீட்டிற்கு தீ வைத்தபோது 2 மகள்கள், மனைவி மற்றும் மனைவியின் தாய் மட்டுமே வீட்டில் இருந்துள்ளனர். சம்பவத்தை கேள்விப்பட்டு 20 வயதுடைய மகன் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் தனது தாய் மற்றும் சகோதரிகளை மீட்க முயன்ற போது 20 வயதுடைய மகனுக்கும் தீக்காயம் ஏற்பட்டது. தீ வைத்த நபர் அடிக்கடி மது அருந்திவிட்டு தனது மனைவியை தாக்கி வந்ததாகவும், அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறுகள் காரணமாக கலன் பிந்துனுவ போலீஸ் நிலையத்தில் பலமுறை முறைப்பாடு அளிக்கப்பட்டு 2 தரப்பினரும் எச்சரிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பு வாகரையில் புதைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான வெடிப்பொருட்கள் வாகரை விசேட அதிரடி படையினர் நேற்றைய தினம் மீட்டுள்ளனர். இதன்போது 38 ஆர்பிஜி குண்டுகள், 38 சார்ஜர்கள் மற்றும் 5 கைக்குண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளன.
அம்பத்தனாவெளி சம்பு களுப்பு வயல் பிரதேசத்தில் விவசாய செய்கையில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் வயலை சுற்றி எல்லை வேலி அடைப்பதற்காக குழி தோண்டிய போது வெடிப்பொருட்கள் தென்படுவதைக் கண்டு வாகரை விசேட அதிரடி படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். தொடர்ந்தும் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிரடி படையினர் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அங்கு வெடிப்பொருட்கள் இருப்பதை உறுதிப்படுத்தி வாழச்சேரி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். திருகோணமலை மாவட்ட விசேட அதிரடிப்படை உதவி அத்தியகட்சகர் AMG சுஜீவ அத்தநாயக்க தலைமையில் வாக்கரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனுஷ்க பண்டாரு, அம்பந்தனாவரி கிராம உத்தியோகத்தர் சி கஜேந்திரன் மற்றும் வாக்கரை விசேட அதிரடிப்படை பொறுப்பதிகாரி அமலசிந்தக பிரேமரத்ன ஆகியோரின் முன்னிலையில் இந்த வெடிப்பொருட்கள் எடுக்கப்பட்டன. குறித்த வெடிப்பொருட்கள் பொலித்தீன் பைகளில் சுற்றப்பட்டு மிகவும் நுட்பமான முறையில் ஆழமான குழியில் புதைக்கப்பட்டிருந்தன. அதேவேளை கடந்த யுத்த காலத்தில் இப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் மருத்துவ முகாம் அமைந்திருந்ததாகவும் அவர்களாலேயே இவை புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் படையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மின்சார கட்டணங்களை குறைப்பதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜயக்கொடி உறுதியளித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஜெயக்கொடி அரசாங்கத்தின் விஞ்ஞாபனத்தின்படி 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணம் 30% குறைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அவசரப்பட வேண்டாம், இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள். 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 30% குறைப்பதாக எங்கள் விஞ்ஞாபனம் கூறப்பட்டுள்ளது என்று அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் குமார ஜயக்கொடி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சல்லிய கடற்கரையில் இறந்த நிலையில் டால்பின் மீன் ஒன்று கரையொதுக்கியுள்ளது. திருகோணமலை ஈச்சிலம்பற்று காவல்துறை பிரிவில் உள்ள சல்லிய கடற்கரையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை கரையொதுக்கியுள்ளது. இந்த டால்பின் மீனானது சுமார் 5 அடி நீளம் கொண்ட சிறிய டால்பின் என தெரிய வருகிறது. மற்றொரு டால்பின் அதே இடத்தில் உயிருடன் கரையொதுங்கி பின்னர் மீனவர்களால் கடலுக்குள் அனுப்பப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த இடத்திற்கு சேரனுவர வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் வருகை தந்து இறந்த நிலையில் காணப்பட்ட டால்பினை மீட்டுள்ளனர். இதேவேளை இலங்கை கடலோர காவல் படையினர் நேற்று நடாத்திய விசேட சோதனை நடவடிக்கையில் 850 கிலோவுக்கும் அதிகமான சட்டவிரோத சுறா மீன் இறைச்சியுடன் 6 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சுறா மீன் இறைச்சி மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் போன்றன மேலதிக விசாரணைகளுக்காக வெள்ளமங்கரக்கையில் உள்ள மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வங்களா விரிகுடாவில் இலங்கையின் பொத்துவிலக்கு தென்கிழக்கு திசையில் 664 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை ஆரம்பித்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாழ்முகமும் இலங்கைக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. தற்போது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான மழை கிடைத்து வருகின்றது. எதிர்வரும் 8/1/2026 முதல் 12/1/2026 வரை வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மற்றும் மத்திய மற்றும் தென் மாகாணங்கள் முழுவதும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. பல தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தங்களுக்கு வாய்ப்புள்ளது. முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், திருகோணமலை, கிளிநொச்சி, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் 8, 9, 10, 11ஆம் திகதிகளில் மிக மிக கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் எதிர்வரும் 8/1/2026 முதல் 11/1/2026 வரை திரட்டிய மழை வீழ்ச்சியாக 450 மில்லிமீட்டருக்கு மேல் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 8/1/2026 முதல் 13/1/2026 வரை வடமேற்கு, மேற்கு சப்ரகமுக மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தற்போது தாழ்முகமாக காணப்பட்டாலும் இலங்கை கரையை அண்மிக்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் எதிர்வரும் 8/1/2026 முதல் வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டரை விட கூடுதலாக வீசக்கூடும். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் என்பதால் நிலச்சரிவு அனர்த்தங்களும் நிகழக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.